Hi, hello and welcome to my channel Charulata Accounts. ஏற்கனவே நேற்று நம்ம 12th ஸ்டாண்டர்ட் உடைய காமர்ஸில் ரெடியூஸ்டு சிலபஸுக்கான சாப்டர் 1 and 2க்கான கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு இந்த மாடியூலில் சாப்டர் 4 and 5க்கான 2 மார்க்ஸ் உடைய கீ பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். சாப்டர் 4 வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்னால் என்ன அப்படின்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது த பிளேஸ் வேர் வி பை அண்ட் செல் எனிதிங் கூட்ஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி. ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னா எங்கே வந்து மணியை நம்ம ஃபண்டை பை அண்ட் செல் பண்ணுறோமோ அதை தான் நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யார் வாங்குவாங்க, யார் விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார்கிட்ட அதிகமாக பணம் இருக்கோ அவங்க ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, யாருக்கு தேவையோ அந்த பணம் எய்தர் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஆர் எனி நியூ ப்ராஜெக்ட் அவங்களுக்கு தேவையாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த ஃபண்டை சப்ளை பண்ணும். அதாவது யார்கிட்ட சர்ப்ளஸாக இருக்கோ அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி ஹூ ஆர் இன் நீட் த சீக்கர்ஸ் அவங்களுக்கு அந்த மணியை சப்ளை பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுடைய வேலை. கிளியர்? இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ். அதுக்கான ஆன்சர் இது எழுத வேண்டாம். அந்த ஆர்கனைஸ்டு செக்டார் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் ரெகுலேட்டர்ஸ். இது உங்களுக்கு புக்கில் இருக்கும், அதை எழுதுங்க. பிகாஸ் எதெல்லாம் ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ், இந்த ரெகுலேட்டர்ஸ், இதுதான் ஆர்கனைஸ்டு செக்டார். பிகாஸ் இதெல்லாம் வந்து வில் பி ஆர்பிஐ, செபி, இதெல்லாம் தான் ரெகுலேட்டர்ஸ். இதெல்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக நடக்கிற மார்க்கெட்ஸை தான் நம்ம ஆர்கனைஸ்டு செக்டார், காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்னு சொல்லுவோம். Okay, once again, the components of organized sectors are financial services, financial institutions, financial markets and regulators. Now coming to the second question, write a short note on financial market. Financial market na enna அப்படினா, a market wherein financial instruments such as financial claims, assets and securities are traded is known as financial market. அதாவது ஒரு மார்க்கெட் அங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எதெல்லாம் நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவோம், ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், அசெட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், இது எல்லாத்தையும் ட்ரேட் பண்றோம். அதாவது பையிங் அண்ட் செல்லிங், that is said to be the financial market. Next, what is spot market? Spot market வந்து it is a market where the delivery of the financial instrument and the payment of the cash occurs immediately. அதாவது கையில காசு வாயில் தோசை. நீ வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துட்டு போய் கொடுக்குற உடனே அதுக்கான காசை கொடுக்குறாங்க. தட் இஸ் செட் டு பி ஸ்பாட் மார்க்கெட். ஓகே, இப்போ நீ கோல்டு வாங்க போற அப்படின்னா கையில காசை கொடுத்துட்டு அந்த கோல்டு வாங்குற. அங்க வந்து நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது, இந்த பாண்ட்ஸு இதெல்லாம் தான். ஓகே, செக்யூரிட்டிஸு அதெல்லாம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீ கொடுத்த உடனே உனக்கு கேஷ் ரிட்டர்ன் வருது, உடனே கொடுக்குறாங்க. தட் இஸ் செட் டு பி ஸ்பாட் மார்க்கெட். இட் இஸ் அ மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் த பேமெண்ட் ஆஃப் த கேஷ் அக்கர்ஸ் இமீடியட்லி. நெக்ஸ்ட், வாட் இஸ் டெப்ட் மார்க்கெட்? டெப்ட் மார்க்கெட், டெப்ட் அப்படின்னா கடன். ஓகேவா, கடன் நம்ம கம்பெனிக்கு கொடுக்குறோம். ஓகே, டெப்ட் மார்க்கெட் இட் இஸ் அ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். எதெல்லாம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸு, கார்பரேட் டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸு, இதெல்லாம் தான் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, டெப்ட் மார்க்கெட் இஸ் அ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் டெப்ட் instrument. Okay, and the fifth question, how is price decided in the secondary market? Price is decided in secondary market by the demand and supply. அதாவது secondary market என்ன பண்ணும் அப்படின்னா, it will provide the signal, அதாவது கேபிட்டல் அலோகேஷன் ஆஃப் த ஃபண்ட் வந்து இந்த எக்கானமியில் எப்படி இருக்கு, அண்ட் இது என்ன பண்ணும், இட் வில் டிட்டர்மைன் த ப்ரைஸ் of the traded
financial asset through the interaction of the demand and the supply, that is buyers and sellers ஓட interact பண்ணி secondary market ஒரு signal கொடுக்கும் எவ்வளோ capital allocation of the fund economyல இருக்கு அப்படின்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி, that is the demand and the supply of the economy பேஸ் பண்ணி தான் செகண்டரி மார்க்கெட்டில் ப்ரைஸை டிசைட் பண்ணலாம். ஸோ அதை ஒரே வரியில் நம்ம எப்படி எழுத போகிறோம்? அந்த ப்ரைஸ் in the secondary market is determined by the demand and supply. ஓகே, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, if you write this line, that is enough. So this is regarding about the 2 marks for lesson 4. இப்போ chapter 4, இப்போ chapter 5க்கான 2 marks பார்க்கலாம். இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோடைய ஒரு டைப். ஓகே, இது என்ன அப்படின்னா லாங் டேர்ம் டெப்ட்ஸ், அதாவது லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஏற்படுத்துறதுக்காக பண்ணுறது தான் இந்த கேபிட்டல் மார்க்கெட். ஓகே, ஸோ இதுக்குரிய ஷார்ட் ஆன்சர்ஸ், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட்? இட் இஸ் அ மார்க்கெட் வேர் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் engage in trade of financial securities like bonds and stocks. Capital market அப்படினாலே உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பையர்ஸும் செல்லர்ஸும், இது மார்க்கெட் அப்படிங்கிறதுனால they will be engaged in the trade தான். என்ன ட்ரேட் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ், அதுவும் லாங் டேர்ம், எது பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸு இதெல்லாம். ஓகே, இது யார் இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தா இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ அவங்க இந்த லாங் டேர்மில் தான் அதை ரிட்டர்ன் பண்ணணும். லாங் டேர்மில் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். தட் இஸ் செட் டு பி கேபிட்டல் மார்க்கெட். See, business வந்து it cannot function unless adequate funds are made available, இல்லையா? ஸோ ஃபண்ட் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வந்து நிறைய லாங் டேர்ம் ஃபண்டாக தேவைப்படலாம், இல்லை ஷார்ட் டேர்ம் ஃபண்டாக தேவைப்படலாம், இல்லை மீடியம் டேர்ம் ஃபண்டாக தேவைப்படலாம். இந்த கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது என்ன ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் சோர்சஸ் தான். இது என்னென்னா ஒரு பீரியட் எக்ஸீடிங் 5 இயர்ஸுக்கு மேலே இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸு, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், லோன்ஸ் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதை தான் நம்ம கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிகார்டிங் த செகண்ட் கொஸ்டின் வருவோம். ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த கேபிட்டல் மார்க்கெட்? இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், கார்ப்பரேட் செக்டார்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ் and financial institutions. Those who are in need of the financial for the long term sources அப்படின்னா they approach the capital market. யாருக்கெல்லாம் needed? Individual, corporate sectors, government banks and financial institutions. And then next question பார்த்தீங்கன்னா how is price determined in the capital market? This is same as a secondary market. Price is determined in the capital market based on the demand and supply. ஓகே, இதில் வந்து நமக்கு சில கொஷின்ஸ் வந்து டெலீட் ஆயிருக்கு, அதனால இங்கே வந்து 1, 4, 5 இதுதான் வந்து லெசன் சாப்டர் 5க்கான 2 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த 2 லெசன்ஸுக்கான 2 மார்க்ஸை பார்க்கலாம். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ்.